சீனா தேனீக்கள் முதுகில் கேமரா, மூளையில சிப்னு நம்ம இந்தியா மேல புது ஸ்கெட்ச் போடுறாங்க. இது உண்மையா? வாங்க பார்க்கலாம். சைபோர்க் டெக்னாலஜி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரினங்களை எலக்ட்ரானிக்ஸ் கருவி மூலமா கண்ட்ரோல் பண்றது தான் இது. சீனாவில பீஜிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில பேராசிரியர் ஜாவோ ஜியேலியாங் டீம் வெறும் 74 மில்லிகிராம் எடையில உலகிலேயே ரொம்ப லைட்டான ஒரு மூளை கட்டுப்பாட்டு சாதனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தேனியோட முதுகுல பொருத்தி 3 குட்டி ஊசி மூலமா கரண்ட் பாஸ் பண்ணி இடது வலது முன்னாடி பின்னாடின்னு பறக்க சொல்றாங்க. ஆச்சரியம் என்னன்னா, தேனீக்கள் 90% துல்லியமா இந்த உத்தரவுகளை நிறைவேற்றி இருக்கு. இந்த டெக்னாலஜி மிலிட்டரி உளவு, பேரிட்டர் மீட்பு, மருந்து கண்டறியறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. தேனீக்கள் இயற்கையாவே எங்க வேணா போகிறது, மறைஞ்சு இருக்கிறது, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறதுன்னு பல பிளஸ் பாயிண்ட்டுகள் இருக்கு. முன்னாடி சிங்கப்பூர்ல இதை விட 3 மடங்கு எடை உள்ள ஒரு டிவைஸ் செஞ்சாங்க. அது பூச்சிகளை சீக்கிரம் சோர்வடைய வச்சிருச்சான். ஆனா இதுல சில சவால்களும் இருக்கு. பேட்டரி கனமா இருக்கிறதுனால கம்பி மூலமா தான் பவர் சப்ளை பண்றாங்க. ஒரே சிக்னல் வேற வேற பூச்சிகளுக்கு வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. தேனீக்களோட ஹெல்த் பாதிக்கப்படலாம்னு சொல்றாங்க. இது இந்தியாவுக்கு ரொம்பவே பெரிய அச்சுறுத்தல். இந்த சைபோர்க் தேனீக்களை கேமராக்களோட பொருத்தி நம்ம எல்லை பகுதிகளில் உளவு பார்க்கவோ டேட்டா சேகரிக்கவோ பயன்படுத்தலாம். 5 கிலோமீட்டர் தூரம் பறக்கும், கண்டுபிடிக்கவும் கஷ்டம். முக்கியமா நம்ம வடகிழக்கு எல்லைகள்லையும் காஷ்மீர்லையும் இது மாதிரி சாதனங்கள் யூஸ் பண்றது நம்ம நாட்டு பாதுகாப்புக்கு ஆபத்து. இதை எதிர்கொள்ள நம்ம மேம்பட்ட சென்சார் சிஸ்டம், எதிர் உளவு டெக்னாலஜிகளை உருவாக்கணும். இது நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம்னாலும் இராணுவ உளவு பயன்பாடு இந்தியாவுக்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல். இந்த தொழில்நுட்பம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.